அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவை ஒருங்கிணைக்க டெல்லிக்கு டிடிவி ஓபிஎஸ்ஐ அழைக்க பாஜக திட்டம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றோர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் வரும் தேர்தலை சந்தித்தால் நாம் கண்டிப்பாக தோல்வி அடைவோம். எனவே பிரிந்து போன ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரனிடம் ஆலோசனை பெறுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு வரவழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவரோடு ஜே.பி. நட்டா, PL சந்தோஷ் போன்றவர்களும் இது குறித்து ஆலோசனை செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? மேலும் இந்த கூட்டணி வரும் தேர்தலில் கரை சேருமா? எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து பல பேரை நீக்கிக் கொண்டே இருக்கிறார். இதனால் இந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா? செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் என்ன பலம் உள்ளது? மேலும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் வெளியில் இருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியுமா? மேலும் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய அதிமுகவை உருவாக்கினால் அதனால் ஏற்படும் நன்மை தீமை என்ன? அப்படி இல்லை என்றால் இவர்கள் அனைவரையும் அதிமுகவில் இணைத்தால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை என்ன என்பது குறித்த விரிவான ஆலோசனை அங்கு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் நயினார் நாகேந்திரன் சந்திப்புக்கு பின்பு ஓபிஎஸ், டிடிவி தினகரனையும் டெல்லிக்கு அழைத்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு அதிமுகவின் ஒருங்கிணைப்பிற்கான ஒரு அச்சாரம் என கூறப்பட்டாலும் கூட பலர் இது சாத்தியமே இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் இவர்களை இணைத்துக் கொள்ள ஒப்புக்கொள்ள மாட்டார், ஓபிஎஸ், டிடிவி தினகரனை ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார், அவர்களை கூட்டணிக்கே வரக்கூடாது என கட்டளை பிறப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் அவர்களை கட்சியில் இணைப்பேன் என்றால் ஒரு காலம் அது நடைபெறாது என்று கூறி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசோ எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார், 18வது மக்களவை தேர்தலிலேயே அவரை நாம் விட்டுவிட்டோம், அப்பொழுதே அவரை நாம் அடக்கி இருக்க வேண்டும், அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் பரவாயில்லை என்ற மனநிலையில் நாம் இருந்தோம். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் இதே மனநிலையில் அவர் சென்று கொண்டிருந்தால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறாது. இதனால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். அடுத்த 5 ஆண்டுகள் நாம் இதற்காக காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெறுவதற்கு 3 ஆண்டுகள் உள்ளது. அதுவரையிலும் நாம் எதிர்கட்சி வரிசையிலோ அல்லது ஒரு கட்சியாகவோ தமிழகத்தில் இருக்க முடியாது. நாம் எப்படியாவது வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு சென்று விட வேண்டும். அதற்கு ஒரு வலிமையான அதிமுக தேவை. எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அவரை நீக்கியாவது இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற மனநிலையில் மத்திய பாஜக அரசு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்றுதான் அனைவருக்கும் தெரியவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியதற்கே அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். அவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறாகவோ அல்லது அதிமுகவை பற்றி தவறாகவோ குறிப்பிடவில்லை. மேலும் யாரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன் பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். கட்சி விதிப்படி அவர்களது பெயரை உச்சரிக்க கூடாது என மிகவும் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அப்படி இருந்தும் கூட அவரை அதிமுகவிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நீக்கத்திற்கான முக்கிய காரணமே KP முனுசாமி தான் என்று கூறப்பட்டு வருகிறது. செங்கோட்டையன் தொடர்ச்சியாக நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கான காலக்கெடுவை நாம் எப்பொழுதே கொடுத்து விட்டோம். 6 மாத காலமாக இதே மனநிலையில் இருந்து வருகிறார். இனிமேலும் அவரை விட்டு வைக்கக்கூடாது. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கால் நமக்கு எதுவும் ஆகப்போவதில்லை. அவருக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு, அதை நாம் வேறு விதத்தில் சமாளித்துக் கொள்ளலாம், அவரை கட்சியிலிருந்து நீக்குங்கள் என KP முனுசாமி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தூபம் போட்டார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் செங்கோட்டையனை முதன்மைப்படுத்தவில்லை என்ற கோபத்தால் தான் அவர் தொடர்ச்சியாக புறக்கணிப்பு செய்து வந்தார். இதில் SP வேலுமணிக்கும் செங்கோட்டையன் மீது ஒரு சிறிய மன வருத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் நீக்கத்திற்கு காரணம் SP வேலுமணியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கொங்கு மண்டலத்தில் மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன். அவர் இல்லை என்றால் அந்த இடத்திற்கு SP வேலுமணி தான் வருவார். இதற்காக SP வேலுமணியும் விளையாடி உள்ளார் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.